கரூரில் கடந்த செப்டம்பர் 27 கூட்ட நெரிசல் சம்பவம் ஏற்பட்ட போது சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்தவர் டேவிட்சன் தேவா ஆசீர்வாதம் அவரிடம் இன்று நடிகர் விஜயிடம் விசாரணை நடந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஏடிஜிபியாக இருந்து இப்போது டிஜிபியாக இருக்கும் டேவிட்சன் தேவா ஆசீர்வாதத்திடம் சிபிஐ அதிகாரிகள் இன்று விசாரணை நடத்தினார்கள். அந்த சம்பவம் நிகழ்ந்த போது சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த டேவிட்சன் தேவா ஆசீர்வாதம் அந்த பகுதிக்கு நேரடியாக சென்று விசாரணை நடத்தியவர். மேலும் அந்த வழக்கு பதிவு செய்வது, சம்பவம் என்ன நடந்தது என்பது குறித்தும் ஊடகங்களிடம் விளக்கமாக பேட்டி அளித்தவர். இந்த விசாரணையை முதலில் நடத்தியவர் என்ற அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகளிடம் டிஜிபி டேவிட்சன் தேவா ஆசீர்வாதத்திடம் இன்று சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கரூரில் செப்டம்பர் 27 கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது அவர் அந்த பகுதியில் விசாரணை நடத்தியவர் என்றும் அந்த விசாரணை தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் என்ற அடிப்படையில் இன்று தவேக தலைவர் நடிகர் விஜயிடம் விசாரணை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் ஏடிஜிபியாக இருந்த டிஜிபி டேவிட்சன் தேவா ஆசீர்வாதத்திடம் இப்போது சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த விசாரணையின் போது அந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட அந்த வேலுசாமிபுரம் காவல் நிலையம் மற்றும் அந்த பகுதியில் நெரிசல் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன, அங்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதா மற்றும் அங்கு அந்த ஜெனரேட்டர் பழுதடைந்தது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாகவும் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக அப்போது பொறுப்பு வகித்த டேவிட்சன் தேவா ஆசீர்வாதத்திடம் சிபிஐ அதிகாரிகள் இன்று விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.